தற்போது சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பொங்கல் பரிசு அனைவருக்கும் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சர்க்கரை வாங்கும் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரூபாய் 1000 வழங்க பொங்கல் பரிசு வழங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அரிசி மற்றும் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்ற ஒரு தீர்ப்பு வெளிவந்திருந்தது. ஆனால் அதை மீறி மேல்முறையீடு செய்த பிறகு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவு தற்போது உயர்நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிறுமலர் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்போம். சிறுமலர், கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்வேதா. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் டேனியல் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது மனதாரர்கள் சார்பில் தமிழக அரசு பல்வேறு கடன் சுமை மற்றும் நிதி சுமையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவது தமிழக அரசு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். எனவே பொங்கல் பரிசு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தகுதியான மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டியது அரசின் கடமையாக இருந்தாலும் அரசின் உதவி பெறுபவர்களை நிதி நிலையை கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும் எனவும், கஜா புயல் பாதிப்பில் இருந்து பல மாவட்டங்கள் மீளாத நிலையில் அரசுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தக்கூடும். இந்த பொங்கல் பரிசு அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்குவது என்பது அரசுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். எனவே பொங்கல் பரிசு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவது ஏன் என கிளப்பியிருந்தார்கள். மேலும் யாருடைய பணத்திலிருந்து பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது, கட்சியின் பணம் என்றால் யாரும் கேள்வி கேட்கப்படுவதில்லை. அரசுடைய நிதி மற்றும் மக்கள் வரிப்பணத்தில் இதுபோன்று பரிசு பொருட்கள் வழங்குவதுதான் நீதிமன்றம் இது தொடர்பாக கேள்வி எழுப்புகிறது. எனவே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவரும் முறையீடு செய்தார். அதாவது ஏற்கனவே பலர் இந்த பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க அனுமதிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் தன் பிறப்பித்த உத்தரவை மாற்றம் செய்ய வேண்டும் என்று முறையீடு செய்தார். ஆனால் அந்த முறையீட்டை ஏற்க நீதிபதிகள் மறுத்து, எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த உத்தரவை மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோருகிறீர்கள் என்று அவர் கோரிக்கையை ஏற்க மறுத்தனர். இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் சர்க்கரை அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை திருத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தமிழகத்தை பொறுத்தவரை அரிசியுடன் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் VHS, AAY, NPSS அட்டைகளும், அரிசி இல்லாமல் சர்க்கரை உள்ளிட்ட பிற பொருட்கள் வழங்கப்படும் அட்டையும், எந்த பொருளும் வேண்டாம் என்ற அட்டையும் உள்ளதாக அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இதில் சர்க்கரை அட்டை என கூறப்படும் NPSS ரேஷன் அட்டைதாரர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தினர் எனவும் 10,11,330 பேர் இந்த வகை அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்த வகை அட்டைதாரர்களில் கடந்த 9ஆம் தேதி வரை 4,12,558 ரேஷன் அட்டைதாரர்கள் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு பெற்றுவிட்டதால் மீதமுள்ளவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளது. எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க அனுமதிக்கும் வகையில் தடை உத்தரவை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். ஜன் திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வங்கி கணக்கு உள்ள நிலையில் பொங்கல் பரிசை அதில் செலுத்துவதை விடுத்து ஏன் 8 முதல் 10 மணி நேரம் வரை காக்க வைக்கிறீர்கள், அவர்களை காக்க வைக்க வேண்டிய அவசியம் எனவும் என்ன என்பது குறித்தும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இதற்கு தமிழக அரசு சார்பில் 40% சர்க்கரை அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு விட்டதாகவும் 2 வாரங்களில் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்படும். இது சம்பந்தமாக அதாவது அடுத்த ஆண்டு பொங்கல் பரிசு வழங்குவது தொடர்பாக
அரசு தொடர்பாக விதிமுறைகள் வகுக்கும். இந்த ஆண்டு மட்டும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் தற்போது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்ற நிலையில் அரிசிக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்காமல் இலவசமாக வழங்குவது ஏன் எனவும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இலவசங்கள் வழங்கப்படும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அது மட்டும் அல்லாமல் இலவசங்கள் வழங்கி மக்களை பழக்கப்படுத்தி விட்டதாகவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் அரிசிகளை இலவசமாக வழங்குவதை விடுத்துவிட்டு ரேஷன் பொருட்களில் வழங்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிலையை நிர்ணயிக்கலாம் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் தமிழகத்தில் இலவசமாக வழங்கக்கூடிய அரிசி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்டவர்களுக்கு கடத்தப்படுவதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்டனர். அங்கு இலவசமாக வழங்கக்கூடிய அரிசி மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு மீண்டும் சந்தைக்கே விற்பனை செய்யப்படுவதாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். மேலும் பொங்கல் பரிசு வழங்காவிட்டால் குடும்பத்தினர் அனைவரும் வாக்களிக்க மாட்டோம் என்றும் பொதுமக்கள் கேட்டியலை அளித்து வருகின்றார்கள். இனிமேலாவது இலவசங்களை அனைவருக்கும் வழங்கக்கூடாது என முடிவெடுங்கள் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஸ்வேதா, சிறுவனர் ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த தீர்ப்பே அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் கிட்ட சரியான முறையான அரசு அறிக்கையாக சேரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்துல இந்த தீர்ப்பு தற்பொழுது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு எப்பொழுது அரசு சார்பில் போய் சேரும்? எப்பொழுது அவர்கள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவார்கள்? நீங்கள் குறிப்பிட்ட போல அன்று அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியது. அதற்கு முன்பாக அதாவது பொங்கல் பரிசு வழங்குவதற்காக ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட நேரமாக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டு இருந்தார்கள். திடீரென உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்தது. மேலும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல் என்பது மாலை அளவிலேயே கிடைக்கப்பட்டது. அதனால் அதிகாரிகளுக்கு இது தொடர்பான உத்தரவு சென்று சேருவதில் பல குழப்பங்கள், சிரமங்கள் இருந்தன. மேலும் இந்த செய்தி 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக அதிகாரிகளுக்கு இந்த தகவல் சென்று செல்வதில் ஒரு குழப்பம் இருந்தது. தற்போது தமிழக அரசை தான் இந்த தீர்ப்பை தீர்ப்பில் திருத்தம் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த தீர்ப்பில் தான் சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு என்பது தற்போது நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது எழுத்துப்பூர்வமாக இன்னும் ஒரு 2-3 மணி நேரங்களில் கிடைத்துவிடும். இருந்தாலும் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் இருந்ததால் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அதிகாரிகள் தெரிவிப்பார். அதன் அடிப்படையில் ரேஷன் கூட்டுறவுத்துறை மற்றும் தமிழக அரசு அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலின் பேரில் சர்க்கரை மட்டும் வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஸ்வேதா, சிறுமலர், நீங்கள் வழங்கிய தகவலுக்காக நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.